எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா சாரா? உன்னை நான் எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? ஒரு வாட்டி நான் நியூயார்க்ல இருக்கும்போது எனக்கு சிக்கன் பாக்ஸ் வந்தப்போ சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என் கூட வரல. இப்படிப்பட்ட கூட்டு குடும்பத்துல வாழ்ந்தேன்னா நான் அன்னைக்கு ஒரு அனாதை மாதிரி ஃபீல் பண்ணேன். பட் அன்னைக்கு நீ எதை பத்தியும் கவலைப்படாம என் கூட வந்த, என்ன பாத்துக்கிட்ட. எங்க அம்மா மாதிரி என் குடும்பத்தோட மொத்த அன்பையும் நான் உன்கிட்ட ஃபீல் பண்ணேன். அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், நீதான் என் லைஃப்னு. ஐ லவ் யூ சோ மச் சாரா. தயவு செஞ்ச வார்த்தையால என் மனசை நொறுக்காத. என்னால நீ இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. உன்னை இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. எங்க அம்மா கிட்ட நான் கண்டிப்பா சொல்லுவேன். அதுக்கு எனக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் கொடு. எந்த ரூம்ல தேடி கண்டுபிடிக்கிறது? அன்னைக்கு என்னெல்லாம் பிரச்சனை பண்ணாலுங்க, இப்போ வசமா மாட்டினாங்க. இப்ப நீ சாரி கேக்கல, சாரி கேளுன்னு சொல்றல. அண்ணா, உங்களதானா? பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன மாட்டி விட்டுறாதீங்கண்ணா. என்னதான் நமக்குள்ள ஒரு குட்டி, ரொம்ப குட்டி கருத்து வேறுபாடு இருந்தாலும் நான் உங்க குடும்பத்துக்கு பண்ணது கொஞ்சம் நினைச்சு பாருங்கண்ணா. உன்னை பார்த்தா என்னமோ இதெல்லாம் நீ பண்ண மாதிரி தெரியலையே. இல்ல இல்ல இல்ல, அக்கா தான் அதெல்லாம் பண்ணா. என்ன உங்க கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு அன்னைக்கு பேசினதுக்கு மன்னிச்சுக்கோங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா. இவளை பத்தி அத்தை கிட்ட சொல்லிடலாமா? வேணாம், அவங்களே பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். என்னண்ணா இவ்ளோ நேரம் என்ன யோசிக்கிறீங்க? அதான் நான் சாரி கேட்டேனா? ப்ளீஸ்ண்ணா. ஓகே, நீ கெஞ்சறதுனால உன்னை பத்தி வீட்டுல சொல்லாம இருக்கேன். கை கொடுங்கண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. கரெக்டா உன் மாமாவை பாக்குற நேரத்துல இந்த கரடி வந்து சொதப்பிட்டான். ஆமாக்கா. சரி வா போலாம். ஏய், வந்தது வந்துட்டோம், அப்படியே இந்த வீட்டை சுத்தி பாத்துட்டு போலாமா? என் அண்ணன் விஸ்வநாதன் அவரோட பொண்ணுங்க வான்மதி, வெண்ணிலா, 2 பேரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்த ஆசைப்படுறேன். என் குடும்பத்துக்கும் நம்ம அண்ணாமலை சில்க்ஸுக்கும் இவங்க மறைமுகமாவும் நேரடியாவும் நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க. சொல்ல போனா இந்த கடையோட பிரஸ்டீஜையே காப்பாத்திருக்காங்க. இவங்க நம்மளோட சேர்ந்து அண்ணாமலை சில்க்ஸோட 25th ஆனிவர்சரியோட பிளானிங் மீட்டிங்ல கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெல்கம் டு அவர் ஃபேமிலி. உட்காருங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி மீட்டிங். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்க அம்மா? யாரோ 2 பேரை இன்ட்ரோ பண்றாங்க. என்னையும் இன்ட்ரோ பண்ணல. நாம அண்ணாமலை சில்க்ஸ நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். அதுக்கான உங்களோட ஐடியாஸ தாராளமா ஷேர் பண்ணலாம். சாரா, இங்க பாரு, உன் ஐடியாவை மட்டும் நீ பெஸ்டா பிரசன்ட் பண்ணு. ஃபோக்கஸ் ஆன் தட். ஹலோ ஆல். அத்தை, என்னோட ஐடியா என்ன அப்படின்னா, நம்ம கடையில ட்ரெஸ் எடுக்கிற ஒரு 5 பேருக்கு குலுக்கல் முறையில கோல்டு காயின் குடுக்கறோம்னு அனௌன்ஸ் பண்ணுவோம். நம்ம மக்கள் தான் கோல்டுன்னு கூட்ட கூட்டமா வருவாங்களே. மாப்ள, இன்னைக்கு தங்கம் விக்கிற விலைக்கு இதெல்லாம் சாத்தியப்படுமா? ஆமா, இவ்ளோ யோசிச்சவன் அதை பத்தி நான் யோசிக்க மாட்டேனா? நான் என்ன ஒரிஜினல் கோல்ட குடுக்கறேன்? இந்த மக்களோட பார்வைக்கு தான் இந்த குலுக்கல்லாம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 5 பேர்கிட்டயே கோல்ட குடுக்கற மாதிரி கொடுத்து வாங்கிடுவோம்.
அப்புறம் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இவங்க கோல்டு குடுக்குறாங்கன்னு நினைச்சு எல்லாரும் நம்ம கடைக்கு தான் வருவாங்க. அப்புறம் பிசினஸ் ஓஹோன்னு போவோம். ஹவுஸ் மை ஐடியா. மாப்ள, நம்ம கடைக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அது மக்கள் மனசுல வச்சிருக்கிற நம்பிக்கையால வந்தது. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பண்ணா அது நம்பிக்கையை மோசம் பண்ற மாதிரி ஆயிடும். மக்கள் நம்ம மேல வைக்கிற நம்பிக்கை தான் நம்ம வியாபாரத்தோட ஆதாரமே. உனக்கு உத்தமன் பேர் வச்சவன சொல்ல. சாரா, உன் ஐடியாவை சொல்லு. ஹலோ எவ்ரிவன். அண்ணாமலை சில்க்ஸ் ஆரம்பிச்சு 25 இயர்ஸ் ஆச்சு. மக்களுக்கு நம்மளோட growth தெரியணும்னா நம்ம குளோபலா எக்ஸ்பேண்ட் ஆகணும். நாம யூஎஸ்ல ஒரு அண்ணாமலை சில்க்ஸ் பிரான்ச் ஆரம்பிச்சு நம்மளுடைய பாரம்பரியமான பட்டு அண்ட் ட்ரெடிஷனை யூஎஸ் மக்களுக்கு கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாம யூஎஸ்ல பிரான்ச் ஓபன் பண்ணாலும் நம்மளோட பட்டு மட்டும் வச்சு அங்க இருக்கிற மார்க்கெட்டை நம்மளால பிடிக்க முடியாது.